செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, வாங்க இந்த நாளுக்கு நான் கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு ஊர்ல ஒரு சிவில் என்ஜினியர் ஒரு கான்ட்ராக்டரிடம் அதிக வருஷங்களா வேலை பார்த்துட்டு வந்தாரு செல்லங்களா. ஒரு நாள் இந்த சிவில் என்ஜினியர் அந்த கான்ட்ராக்டர் கிட்ட போய், ஐயா, நான் தங்களிடம் அதிக வருடங்கள் வேலை பார்த்து விட்டேன். இனிமேல் என் குடும்பத்தோட சந்தோஷமா நாட்களை கழிக்க விரும்புறேன். அதனால நான் வேலையில இருந்து ஓய்வு பெற விரும்புறேன் என்று கூறினார். இந்த கான்ட்ராக்டருக்கு என்ஜினியரின் இந்த முடிவு ஒரு புறம் வருத்தம் அளித்தாலும், ஓகேப்பா, நீ உன்னுடைய விருப்பப்படி செய்யலாம், ஆனா எனக்காக கடைசியா ஒரு வீட்டை கட்டி கொடுத்து விடு, நீ உன் குடும்பத்தோட ஓய்வெடுக்க செல்லலாம் என்று கூறிவிட்டார். என்ஜினியரோ, என்னடா இது, நான் என்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமா காலத்தை கழிக்க விரும்பினா இவர் என்னடானா இன்னொரு வீடு கட்டித்தர சொல்றாரே என்று கோபத்துடன் அந்த வீட்டை நல்ல முறையில கட்டாம தரம் குறைந்த பொருட்களை வைத்து சீக்கிரமா கட்டி முடிச்சாரு செல்லங்களா. பின்பு அந்த வீட்டின் சாவியை எடுத்துக்கொண்டு கான்ட்ராக்டரை பார்க்க சென்றார். அவனை நல்ல முறையில் வரவேற்ற கான்ட்ராக்டர் அவனது நீண்ட கால வேலையை பாராட்டி பேசி, உனக்காக என்னுடைய ஸ்பெஷல் கிஃப்ட் என்று என்ஜினியர் கட்டிய கடைசி வீட்டின் சாவியை என்ஜினியருக்கே கொடுத்து விட்டார். சாவியை பெற்றுக்கொண்ட என்ஜினியரும், ஐயோ, கான்ட்ராக்டர் இந்த வீட்டை எனக்கு கிஃப்டா தருவாருன்னு முன்னமே தெரிஞ்சிருந்தா நான் பார்த்து மிகவும் நேர்த்தியா கட்டியிருப்பேன் என்று மிகவும் வருத்தப்பட்டார் செல்லங்களா. அன்பு செல்லமே, கதையை பார்த்தீங்களா? இந்த கான்ட்ராக்டர் அந்த சிவில் என்ஜினியர் கிட்ட என்ன சொன்னாரு செல்லங்களா? ஒரு வீட்டை கட்டி கொடுக்க சொன்னாரு. ஆனா இந்த சிவில் என்ஜினியர் என்ன பண்ணாரு பார்த்தீங்களா செல்லங்களா? முதலாளி தானே இந்த வீட்டுல வந்து இருக்க போறாரு அப்படின்னு சொல்லி தரம் குறைந்த பொருளை போட்டு அந்த வீட்டை சீக்கிரமா கட்டி என்ன பண்ணினாரு, சாவியை கொண்டு போய் அந்த கான்ட்ராக்டர் கிட்ட கொடுத்தாரு. ஆனா அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணினாரு பாத்தீங்களா? அவர் கூட ரொம்ப நாளா இருந்து வேலை செஞ்சனால அந்த வீட்டை அந்த சிவில் என்ஜினியருக்கு கிஃப்டா கொடுத்தாங்க செல்லங்களா. அப்ப அந்த சிவில் என்ஜினியர் என்ன யோசிச்சாரு, ஐயோ, நம்ம முதலாளிக்குன்னு நினைச்சு நான் இப்படி ஒரு வீட்டை கட்டின, இது எனக்குன்னு முன்னமே தெரிஞ்சிருந்தா நான் இனியும் சூப்பரா குவாலிட்டியா நான் கட்டியிருப்பேனேன்னு அவர் என்ன பண்ணனாரு, மனசுக்குள்ளார நினைச்சு ஃபீல் பண்ணாரு செல்லங்களா. நம்மளும் கூட செல்லங்களா ஒரு சில சமயத்துல மத்தவங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு ஒரு சில வேலைகளை செஞ்சு கொடுக்குறோம் செல்லங்களா. நம்ம ஏசப்பாவோட பிள்ளைய அன்பு செல்லமே, நம்ம எப்படி பண்ணணும்னா லவ் யுவர் நெய்பர்ஸ் ஆஸ் யுவர் செல்ஃப் செல்லங்களா. நீ எப்படி உன்னை நேசிக்கிறியோ அதே போலதான் உன்னுடைய நெய்பர், உன் கூட யாரெல்லாம் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீ உனக்கு எப்படி செய்வியோ அதே மாதிரிதான் அவங்களுக்கும் நீ செஞ்சு கொடுக்கணும். ஏன் தெரியுமா? நம்மளுடைய பரிசுத்த வேதாகமும் கூடயும் அதை தான் நமக்கு கற்று தருது. என்ன தெரியுமா சொல்லுது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. பத்தியா, நம்ம பைபிள் எவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு வசனத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குன்னு பாத்தியா செல்லங்களா. சரியா, நீ இனிமேலு உன்கிட்ட யாரு என்ன உதவியை கேட்டாலும் என்ன காரியத்தை செய்ய சொன்னாலும் நீங்க என்ன பண்ண போறீங்க? கரெக்ட் செல்லங்களா. உங்களுக்கு நீங்க எப்படி பார்த்து செய்வீங்களோ அதே மாதிரிதான் மற்றவர்களுக்கும் நீங்க செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? கரெக்ட் செல்லங்களா. சரியா, அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? சொல்லுங்க பாப்போம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த வசனம் எங்க இருக்குன்னா மத்தேயு 22:39. சூப்பர் செல்லங்களா. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. உங்களுடைய நெய்பரை எப்படி நேசிக்கிறீங்களே உங்களை போலவே அவங்களையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. சரியா செல்லமே? இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. மறுபடியும் அக்கா நாளைக்கு நைட் உங்களை
பார்க்க வர. பாய், குட் நைட்.